எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற டாபிக். ரிசர்வேஷன் அப்படின்னா தமிழில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன இடஒதுக்கீடு, எதுக்கு அந்த இடத்த ஒதுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ஒரு கேள்வி. எதுக்காக ரிசர்வேஷன், யாருக்காக ரிசர்வேஷன், எதுக்காக அதை கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், இந்தியாவில் எப்போயிலேருந்து ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது இருக்குது, தமிழ்நாட்டில் எப்போயிலேருந்து இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்ட், தமிழ்நாட்டில் யார் யாருக்கு ரிசர்வேஷன் இருக்குது, அது எவ்வளோ பர்சன்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் ரிசர்வேஷன் பற்றி இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் ரிசர்வேஷன் பற்றி இருக்குது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டாங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். யாருக்காவது தெரியுமா இடஒதுக்கீடுனா என்னென்னு? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். இப்போது சொசைட்டியில் காலகாலமாக ஒரு குறிப்பிட்ட பீப்புள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் வேத காலத்தில் இருந்துச்சு. வர்ணாசிரமம் அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு. அந்த வர்ணாசிரமம்னா என்னென்னா மனுஷங்களை நாலாக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? மனுஷங்களை நாலாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிராமணர்கள்னால் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கன்னும், சத்திரியர்கள்னால் அவங்க வந்து ஒரு முதலாளிகள் அந்த லெவலில் இருக்கிறவங்கன்னும், சூத்திரர்கள் பாமரர்கள் இப்படிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கீழ்நிலையில் இருக்கிறவங்கன்னு பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இவங்களுக்கு தேவையான மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான தொண்டை வந்து முழுக்க முழுக்க செய்கிறதுக்காக மட்டுமே அவங்கள வச்சுருந்தாங்க. புரியுதா? அப்போ மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக மட்டுமே கீழே இருக்கக்கூடிய சத்திரியர்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு யார், பார்ப்பனர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ரொம்ப கீழே நிலையில் இருந்தவங்க இவங்க எல்லாரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவங்க. கிட்டத்தட்ட 1900 காலகட்டம் வரைக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். ஆமாம், சூத்திரர்கள். ஓகே, நம்ம இதை வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப பழைய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தொழிலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பார்ட்டாக இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தொழில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறவங்க ஒரு டைப் ஆஃப் தொழில், பானை வணைகிறவங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள், அதே மாதிரி வேறு நம்ம என்னெல்லாம் தொழில் இருக்கோ, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் தொழில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க அந்தந்த தொழிலை செய்கிறவங்க தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அது காலகாலமாக அதுக்கு ஒரு ஜாதின்னு பேர் வந்துச்சு. அதில் வந்து கீழ்த்தனமான ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இப்படி மாறி மாறி நிறைய விஷயங்களையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது எவல்யூஷன் ஆகி பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மேல் ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பதவிகளுக்கு போக முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நல்லா படிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் மேல் ஜாதிக்காரன் தான், நல்ல வேலைக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கிறவன் மேல் ஜாதிக்காரன் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா புதுசாக உள்ளே கொண்டு வந்து நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாதியை மிகப்பெரிய அளவில் புகுத்திட்டாங்க. அப்படி புகுத்தினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்களோட அன்றாட வாழ்க்கைங்கிறது பாதிக்க ஆரம்பிக்குது. யாருனால? மேல் ஜாதிக்காரனாக இருக்கிறவன் கீழ் ஜாதிக்காரனை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இன்றைக்கும் கூட பிராமின்ஸ் வந்து இன்றைக்கும் கூட கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு காலத்தில் ஒரு 1800கள் 1700கள் மொத்தம் 100% ஆஃப் பீப்புள் வாழ்கிறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என்னோட ஸ்க்ரீன் நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு 100 பேர் வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதில் 3% பேர் வந்து பிராமின்ஸ்.
97% பேர் வந்து நான் பிராமின்ஸ். புரியுதுங்களா? 3% பேர் பிராமின்ஸு, 97% பேர் நான் பிராமின்ஸ். அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறது எவ்வளோ பேர்னா 97% பேர். ஆனால் கவர்மெண்ட் ஜாபில் இந்த 3% பேர் தான் 96% கவர்மெண்ட் ஜாபை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. 1800 1900 காலகட்டத்தில் 3% பேர் மட்டுமே இருக்கக்கூடிய, அதாவது 3 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய பிராமின்ஸ் 96% இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபை ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. இந்த 97% இருக்கிற பீப்புளுக்கு வெறும் 4% கவர்மெண்ட் ஜாபை தான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இதுதான் டாமினன்ஸ். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. புரியுதுங்களா? இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான பிரச்சனை தான். அப்போது கீழே இருக்கிறவனுக்கு எதுவும் கிடைக்காது, மேலே இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால தான் நிறைய கட்சிகள் உருவாச்சு. நீதி கட்சின்னு ஒன்று, நான் பிராமணர் அல்லாதவர்களுக்காக. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம இந்தியா லெவல்லையும் பார்ப்போம், தமிழ்நாடு லெவல்லையும் பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றா போவோம். இப்போது இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உள்ளே கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம், செங்கல்பட்டில் ட்ரிமங்க்ரேன்னு ஒரு கலெக்டர் இருந்தார். செங்கல்பட்டில் ட்ரிமங்க்ரே அப்படின்னு ஒரு கலெக்டர். இந்த கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இதை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து விவசாயம் நல்லா பண்ணுவாங்க, இந்தியர்கள் தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததுனால தமிழர்கள்னு சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கு நம்ம வந்து இந்த நிலங்கள் எல்லாம் பிரித்து கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் நிலம் அப்படிங்கிற பேரில் அவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். அதில் அவங்க விவசாயம் செஞ்சு அதில் நமக்கு ஒரு பங்கு வரியாக கொடுக்கட்டும், மீதியை அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்போ அவர் தான் முதல்ல விவசாயிகளுக்கு நிலம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போது அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடுங்கிறது அங்கே தான் வருது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து காசு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், வறுமையில் வாழ்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள ஒடுக்கப்பட்டவங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தையை தான் நம்ம கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் எவல்யூஷன் ஆகி நிறைய பிற்படுத்தப்பட்டோர் அந்த மாதிரி வார்த்தைகள் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். இப்போது அந்த ட்ரிமங்க்ரே கலெக்டர் மூலமாக தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த நிலங்கள், அந்த நிலங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்டோர் நிலங்கள்னு அவர் பேர் வச்சார். அதுக்கப்புறம் பின்னாடி அயோத்திதாசர்னு ஒருத்தர் வரார். அயோத்திதாசர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அயோத்திதாசர் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜஸ்ட் நான் சும்மா புரிதலுக்காக எழுதுகிறவங்களுக்கு இது தேவையில்லை. அயோத்திதாசரும் அதுக்கடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதிய பேராக மாற்றுறாங்க. அதாவது பஞ்சமர் பள்ளிகள், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு லேண்டுக்கு வந்து பஞ்சமி நிலங்கள்னு பேர் மாற்றுறாங்க. அதுக்கடுத்து ஸ்கூல்ஸ்லாம் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த மாதிரி பஞ்சமருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதையே பிற்காலத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் இவங்களோட பீரியடில் 1800கள்லையும் 1900கள்லையும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து ரிசர்வேஷனில் வேறு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வேறு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ரிசர்வேஷன் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கோம், அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இடஒதுக்கீடு அல்லது ரிசர்வேஷன். இடஒதுக்கீடு அல்லது ரிசர்வேஷன். இப்போது இந்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரிசர்வேஷனில் இந்தியா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட எவல்யூஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, அதுக்கடுத்து எஸ்டி, அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ், அதுக்கடுத்து டோட்டல். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஓபிசின்னா 27% இடஒதுக்கீடு, அடுத்து எஸ்சின்னா 15% இடஒதுக்கீடு, எஸ்டின்னா 7.5% இடஒதுக்கீடு. இதெல்லாம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் கொடுக்குறது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ்னா 10%. அதுக்கு அடுத்து இதோட மொத்தமாக கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து இந்தியாவோடது 59.5%. மொத்தமாக இந்தியாவோடது எவ்வளோன்னா 59.5%.
5% ரிசர்வேஷன் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ இந்தியா ஃபாலோ பண்ணுற ஒரு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுனா 59.5%. அதில் ஓபிசினா என்ன? அதர் பேக்வர்ட் கிளாஸ், பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் வருவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் 27% இடஒதுக்கீட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த ரிசர்வேஷனில் தான் நம்மளை எடுத்துப்பாங்க. அடுத்து நம்ம ஒரு எஸ்சி கேட்டகரி அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னா, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 15% இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்குது. எஸ்டினா ஷெட்யூல் ட்ரைபல்ஸ், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் 7.5%. இடபிள்யூஎஸ்னா என்னென்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போது இந்த ஓபிசி ப்ளஸ் இதை தாண்டி வந்து இதில் இந்த ரிசர்வேஷன்லாம் வராமல் சில பேர் இருப்பாங்கல்ல. இப்போ பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷனே கிடையாது, ஒரு சில கேஸ்ட்டுக்கெலாம் ரிசர்வேஷனே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் கீழே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் ரொம்ப ஏழ்மை நிலையில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களாம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்து இந்த 10% ரிசர்வேஷனை கொடுப்பாங்க. இது வந்து சமீபத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2019. இந்த இடபிள்யூஎஸ்ங்கிறத 2019 தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 59.5% ரிசர்வேஷனுங்கிறது இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியணும். அடுத்தது நம்ம தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புரிய வச்சிடறேன் எவ்வளோ இருக்குங்கிறது. இது எப்பவுமே உங்கள் மைண்டில் மனப்பாடமாக இருக்கணும் இந்த ரிசர்வேஷன். இப்போ நான் பார்க்காம தான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மைண்டில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிசி, அதே மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டிங்க அப்படின்னா பிசி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கு அடுத்து டோட்டல். இதுதான் தமிழ்நாட்டோடது. ஸோ இப்போ பிசியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிசினா பிசிலேயே 2 கான்செப்ட் இருக்குது நமக்கு. பிசின்னு ஒன்று, பேக்வர்ட் கிளாஸுன்னு ஒன்று. அதே மாதிரி பிசிஎம், பேக்வர்ட் கிளாஸில் முஸ்லீம், அவங்க தான் பிசிஎம். அதுக்கு அடுத்து எம்பிசி. எம்பிசியை நம்ம வந்து டிஎன்சின்னு சொல்லலாம், அல்லது டிஎன்சி, இவங்களும் இதுக்கு கீழே வருவாங்க. எஸ்சியில் சேம், இப்போ பிசியில் எப்படி பிசிஎம்னு ஒருத்தங்க சப் கேட்டகரி இருக்காங்க, முஸ்லீம்ஸ்க்கும் பிசி கீழே தான் வரும். அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நான் சொல்கிறேன். அடுத்தது எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு ஒன்று இருக்குது, எஸ்சிஏன்னு ஒன்று இருக்குது, அருந்ததியினர்னு சொல்லுவோம், அந்த கான்செப்ட். அடுத்தது டோட்டல். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பிசின்னு மட்டும் சொன்னோம்ல, அதுக்கு வந்து 26.5% ரிசர்வேஷன். அதுக்கு அடுத்து பிசிஎம்னு இருக்குல்ல, அதுக்கு 3.5, அதாவது முஸ்லீமுக்கு 3.5% ரிசர்வேஷன் முஸ்லீமுக்கு இருக்குது. எம்பிசிக்கு வந்து 20% இருக்குது. அடுத்தது எஸ்சியில் எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, அடுத்து எஸ்டிக்கு வந்து 1%. டோட்டலாக 69% தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து இந்தியாவோட ரிசர்வேஷன் என்ன ஃபாலோ பண்ணுறோம், தமிழ்நாடோட ரிசர்வேஷன் என்ன ஃபாலோ பண்ணுறோங்கிறத பார்த்துருப்பீங்க தெளிவாக. இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரியான ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிளியராக இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து இந்த விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது இது ஒவ்வொன்றும் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் டீப்பாக. ஓகேவா? ஸோ டைட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோங்க. அதாவது இடஒதுக்கீட்டு முறையின் பரிணாமம். இப்போது இந்த இடஒதுக்கீட்டு முறையோட பரிணாமத்தை நம்ம ரெண்டாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் ரெண்டானா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது நம்ம வந்து சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்திற்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதே மாதிரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இப்படி ரெண்டாக நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன், சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்.
இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ரிசர்வேஷன் உருவாச்சுன்னா, முக்கியமாக 1882 வருஷம் 1882 வருஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லியம் ஹண்டர் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த வில்லியம் ஹண்டர், இவர் தான் வில்லியம் ஹண்டர். அண்டு வில்லியம் ஹண்டரும் ஜோதிராவ் பூலே, இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வில்லியம் ஹண்டர், ஜோதிராவ் பூலே, இவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல ஜாதி முறையிலான வில்லியம் ஹண்டரும் ஹண்டர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லியம் ஹண்டரும் ஜோதிராவ் பூலே இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ங்கிறது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சஸ் மீன்ஸ் அதுவும் இவங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறது இவங்க தான் சொல்கிறாங்க. புரியுதா? கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது முதல்ல இவங்க தான். புரியுதா? கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன், அதாவது ஜாதி முறையிலான இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட முதல்ல சொன்னது இந்த வில்லியம் ஹண்டரும். இவங்க ஒரு கல்வி குழு, இந்த வில்லியம் ஹண்டரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிராவ் பூலே, இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க ஜாதி முறையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ தான் எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவலாக எல்லா விதமான வேலை வாய்ப்பும் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வட்டமேஜை மாநாடுன்னு ஒன்று நடக்குது இங்கிலாந்தில். அதாவது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு, காந்தி கலந்துக்கிட்ட ஒரே மாநாடு இந்த இரண்டாவது வட்டமேஜை மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோடைய பிரிட்டிஷுடைய பிரதமர், பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த செகண்டு நடக்கும்போது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ராம்சே மெக்டொனால்டு. படிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ராம்சே மெக்டொனால்டு. ஓகேவா? இந்த ராம்சே மெக்டொனால்டு ஒரு கம்யூனிவல் ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படின்னா ஜாதிவாரியான இடஒதுக்கீடு, ஜாதிவாரி இடஒதுக்கீடுக்கான ஒரு அரசாணை ஒன்று வெளியிடுறாரு. ஜாதிவாரியான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இந்த அறிக்கையை எப்போ இவர் வெளியிடுறாரு அப்படின்னா, இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடுல அதுக்கான டேட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 16 1932 ஒரு அறிக்கை கொடுக்குறார். இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் கேட்டிருப்பார், தீண்டத்தகாதவர்களுக்காக ஜாதி வாரியான இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ராம்சே மெக்டொனால்டுங்கிறவர் யோசித்து பார்த்து அம்பேத்கர் சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வேஷனுங்கிறத விட கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜாதி வாரியாக நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு. அதுக்காக காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இருந்திருப்பார். உடனே என்ன பண்ணுறாரு அம்பேத்கர், காந்தி கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் நல்லதுக்கு தானே பண்ணுறோம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். காந்தி சொல்கிறாரு, அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி தனி தொகுதி கொடுத்தா ஜாதியை பிரித்து வைக்கிற மாதிரி ஆயிடும், அது தவறு அப்படின்ற மாதிரி காந்தியும் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காந்தி அம்பேத்கரும் பேசிக்க ஃபைனலாக ஒரு முடிவு வருது. அதுதான் என்னன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பர் 24 1932 ஓகேவா? இந்த பூனா பேக்ட் நடந்ததுக்கப்புறம், இந்த பூனா ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காந்தி தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகுது. இதுதான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் நடந்த சில விஷயங்கள். கிளியரா? அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு போட்டுக்கோங்க. அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்.
இந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட என்ன ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் பீரியடில் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா, எஸ்சிக்கு 15% இருந்துச்சு. எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5% இருந்துச்சு. எப்போ பிரிட்டிஷ் பீரியட்லேயே இதெல்லாம் இருந்துச்சு. அதனால அது அப்படியே கண்டினியூ ஆச்சு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும். அதுக்கடுத்து நம்ம பிசிக்கு 27% பார்த்தோம்ல இந்தியாவுக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 27%ன்னு பார்த்துருப்போம். அந்த ரிசர்வேஷன் பிற்காலத்தில் வந்தது தான். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இது உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சரி, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த ரிசர்வேஷன் ஒன்று நம்ம உருவாக்குச்சு இந்தியாவில் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நடந்த ஒரு கேஸ் என்னன்னா, செண்பகம் துரைராஜன். இந்த கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் 1951. இந்த கேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இடஒதுக்கீடுன்னு வந்தாலே இந்த கேஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். ஏன் அப்படின்னா, இந்த செண்பகம் துரைராஜனுங்கிறவர் தன்னோட மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மெடிக்கல் காலேஜில் நல்ல மார்க் இருந்தும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த 1950-51 ஒரு ரிசர்வேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை, தவறான முறையில் இருந்திருக்கு அந்த ரிசர்வேஷன். அதனால நல்ல மார்க் எடுத்தும் தன் பையனுக்கு காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸை கையில் எடுத்து ஹைகோர்ட் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தப்பாக தான் இருக்குது, அதனால இதை வந்து உடனடியாக கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஹைகோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸை போட்டு அதில் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, தமிழ்நாடுடைய ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்பது, தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன் இஸ் violates அதாவது தமிழ்நாடு கம்யூனல் ரிசர்வேஷன் இஸ் violates ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, ஆர்டிகல் 29 கிளாஸ் 2. இந்த 3 ஆர்டிகலும் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு இடஒதுக்கீடு என்பது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 15 1, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 1, ஆர்டிகல் 29 2, இந்த 3 ஆர்டிக்கலையும் மீறுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 2 ஆர்டிக்கல் ப்ளஸ் ஒரு ஆர்டிகல் 14, இந்த 3ஐயும் மீறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஆர்டிக்கலை மீறதுனால இது இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறது செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்டு. இப்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது இப்போ இந்த கேஸ் போட்டாங்கல்ல செண்பகம் துரைராஜன், அவங்க இன்னுமே எனக்கு வந்து தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கேஸில் எனக்கு இன்னும் தெளிவு வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, டெல்லிக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹைகோர்ட்டில் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் தவறான முறையில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, உடனடியாக அதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து ரூல்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களும் சில ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி இந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் தமிழ்நாடோட ரிசர்வேஷனுங்கிறது மீறுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, 1927 ஒரு கெசட் ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வெளியிட்டிருப்பாங்க. அதாவது அரசாணை, கம்யூனிவல் அதாவது கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் கெசட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிவல்
அல்லது கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஒரு அரசாணையை வெளியிட்டிருப்பாங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் கேசட் அப்படின்னா என்னென்னா 1927 வெளியிட்டிருக்காங்க. இடஒதுக்கீட்டு அரசாணை அப்படின்னு இதை ரத்து பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட இடஒதுக்கீட்டு அரசாணை 1927 ரத்து பண்ணிடுறாங்க. புரியுதா? சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முதலில் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 1951 நடந்துச்சு. இதுக்கு காரணம், இது நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் தான். அந்த கேஸ் நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் போடுறாங்க. இந்த சட்ட திருத்தம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன்னா என்னங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்னலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல் சட்ட திருத்தம்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வருஷத்தில் நடந்துச்சு. 1951 வருஷத்தில் நடந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு 3 விஷயத்த புதுசாக ஆட் பண்ணுறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில். என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 15 ஆர்டிக்கல் 15 அடுத்து ஆர்டிக்கல் 16 அண்டு 9th ஷெட்யூல். இது 3த்தையும் ஆட் பண்ணுறாங்க. அதாவது 3 விஷயத்தை வந்து புதுசாக நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த 3 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே டேரெக்டாக கொஷினாக கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி கேட்கலாம் இது டேரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எதை வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டு ஒரு 4 ஆப்ஷனில் இந்த 3 ஆப்ஷனையும் கொடுக்கலாம். இல்லை 2 ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்து 1 and 2 மட்டும், 2 and 3 மட்டும், 1 ஆல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுங்கிறது தெரியணும் உங்களுக்கு. இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கணும். அடுத்தது இப்போ இந்த 3மே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இதில் 3ல் ஆர்டிக்கிள் 15 4 அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆர்டிக்கிள் 15 4 அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் எழுதுறவங்க இருக்கீங்களா யாராவது? ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 15(4) ஆர்டிக்கல் பற்றி என்ன அப்படின்னு. 15(4)னா என்னென்னா the state is not prevented from making any special provision. The state is not prevented from making any special provision for the socially and economically backward and scheduled caste, scheduled tribals. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக, தமிழ் எழுதிக்கோங்க, சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அனுமதி வழங்குகிறது. எந்த ஒரு சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. மாநில அரசுன்னு போட்டுக்கோங்க. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எந்த ஒரு சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசிற்கு அனுமதி அளிக்கிறது. அதுதான் ஆர்டிக்கல் 15(4). புரியுதா? அடுத்தது ஆர்டிக்கல் 16(4)னா என்னன்னு எழுதிக்கோங்க. சப் ஆர்டிக்கல் இதெல்லாம் 15, 16 வரக்கூடிய சப் ஆர்டிக்கல். 16(4) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the state is not prevented from making any provision
for the reservation of appointments or post in favor of any backward class which is not adequately represented in the services under the state. அதாவது இதுவும் அதே மாதிரி தான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு சாதியினருக்கு இல்லை எந்த ஒரு சாதியினருக்கும் அரசாங்க பதவிகளில் அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் இல்லை என்று அரசாங்கம் நினைக்குமானால் எந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க அனுமதி அளிக்கிறது. அவ்வளோதான் இந்த ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ஓட ஆர்டிகல். இந்த 2 ஆர்டிகலுக்கு வித்தியாசம் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எதை சொல்லுது அப்படின்னா, அதாவது சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கியவங்களை அந்த மாதிரி பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னா 15 கிளாஸ் 4. 16 கிளாஸ் 4னா எந்த சாதிக்கு அரசாங்க பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த சாதிக்கு அந்த ஸ்டேட் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? The state is not prevented from making any provision for the reservation of appointments or post in favor of any backward class which is not adequately represented in the services under the state. அதாவது எந்த ஒரு ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை என அந்த மாநிலம் நினைக்குமானால் எந்த ஒரு ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை என அந்த மாநிலம் நினைக்குமானால் எந்த பிற்படுத்தப்பட்ட இனத்தவருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது 9th ஷெட்யூல், 9வது அட்டவணை. யூஸ்வலி நம்ம கான்ஸ்டியூஷனில் 8 அட்டவணை தான் இருக்கும், 8 ஷெட்யூல். 9th ஷெட்யூலுங்கிறது புதுசாக ஆட் பண்ணுறாங்க. எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ 3 விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. 15 கிளாஸ் 4 ஒரு ஆர்டிக்கல், 16 கிளாஸ் 4 ஒரு ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் 9th ஷெட்யூல்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இந்த 9th ஷெட்யூல் எதுக்காக அப்படின்னா, இப்போது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை நீதித்துறை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இந்த 9th ஷெட்யூலில் எடுத்துன்னு அந்த ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னா நீதித்துறையால் கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். பட் அது இப்போ இல்லை, அது முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு பேர் ஜுடிக்கல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சட்டம் வந்து அரசாங்கம் போடுது அப்படின்னா அந்த சட்டத்தை அது வந்து தப்பாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு அரசு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் அந்த சட்டம் வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஆனாலும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அது சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஜுடிஷியரி நீதித்துறை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம், கேள்வி எழுப்பலாம். அதுக்கு பேர் தான் ஜுடிக்கல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. கேள்வி எழுப்புவாங்க. அப்படி கேள்வி எழுப்பும்போது இது தவறானது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அந்த சட்டத்தையே செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. புரியுதா? அதனால தான் நீதிமன்றம்ங்கிறது உயர்ந்த நிலையில் நம்ம வச்சு கருதுகிறோம். அப்போது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கக்கூடியதான் அந்த நீதிமன்றம். அப்போது அந்த மாதிரி நீதித்துறைக்கிட்ட இருந்து ஒரு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த 9th ஷெட்யூல்னு ஒன்று உருவாக்குறாங்க. இப்போ இது உருவாக்குனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு புதுசாக சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது, இதை வந்து நீதித்துறை தலையிடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அதை 9th ஷெட்யூலில் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த சட்டத்தை இவங்களால திருப்பி எடுத்து பார்க்க முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ
புரியுதா? ஆனால் அதை பிற்காலத்தில் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அப்போ 9th ஷெட்யூலுங்கிறது ஒரு சட்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஈஸியாக இங்கிலீஷில் எழுதிக்கோங்க வேணா, 1 minute அப்படியே இருங்க போங்க. இங்கிலீஷில் 9th ஷெட்யூல்னா என்னன்னா, இங்கிலீஷில் 9th ஷெட்யூல் என்னன்னா, டு ப்ரொடெக்ட் த laws included in it, to protect the laws, LAWS laws included in it from the judicial review. புரியுதா? நீதித்துறை மறு ஆய்விலிருந்து சட்டங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சட்டங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுச்சு நீதித்துறை மறு ஆய்விலிருந்து. அந்த மாதிரி 9th ஷெட்யூலில் இது வரைக்கும் எத்தனை சட்டத்தை வச்சுருக்காங்கன்னா 284 ஆக்ட் உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்களாம். புரியுதா? இது வரைக்கும் 284 சட்டங்களை இந்த 9th ஷெட்யூலுக்கு கீழே ஒழிச்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? இதுவுமே ஒரு கொஷின் தான் நமக்கு. எத்தனை சட்டத்தை வந்து இந்த நீதித்துறை கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா அது 284 சட்டங்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 9th ஷெட்யூலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காகவே ஒரு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் ஒன்றுத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆர்டிக்கல் 31B ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். இது 9th ஷெட்யூலுக்கு கிவ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவன் ப்ரொடெக்ஷன் டு தி 9th ஷெட்யூல் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 31B. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், அதை நோட் பண்ணிக்கோங்க. 9th ஷெட்யூலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஆர்டிக்கல் தான் 31B. அதுக்கு அடுத்து ஆர்டிக்கல் 340 ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 340 இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் நம்ம சேர்த்து தான் இந்த சாப்டரில் பார்ப்போம். ஏன்னா ரிசர்வேஷன் ரிலேட்டபுளாக இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்போ ஆர்டிக்கல் 340னா என்ன அதையும் கேட்கலாம். இப்போ வந்து எஸ்சிக்கும் எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இந்தியா லெவலில். ஆனால் இப்போ வந்து மற்றவங்களுமே வந்து ஏழைங்க, அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இல்லாதவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ மற்றவங்களுக்கும் ரிசர்வேஷன் ஒன்று வேணும்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதர் பேக்வேர்டுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது ஓபிசின்னு இருக்காங்க இல்லையா, அதர் பேக்வேர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி இல்லாமல் மீதி இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க, ப்ளஸ் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஜாதியில் உயர் ஜாதியில் இருக்கிறவங்க ப்ளஸ் பணக்காரங்க இவங்கள தாண்டி இருக்கிறவங்க ஓபிசியில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமிஷன் ஒன்று போடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு கமிஷன் வேணும்னா அது பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு உருவாக்குன ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 340 கான்ஸ்டியூஷனில். இது என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் appointment of a commission to investigate the conditions of backward class. Appointment of a commission to investigate the conditions of backward class by president. Article 340ங்கிறது பிரசிடென்ட்டுக்கான அத்தாரிட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 340 யாருக்கான அத்தாரிட்டினா பிரசிடென்ட்டு. அதாவது எந்த ஒரு எக்ஸாம்பிள் இது தமிழில் சொல்கிறேன், அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைப்பதற்கான குடியரசுத் தலைவரின் அதிகாரம். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். புரியுதா? இப்போது அதிகாரம் நான் கமெண்ட்டில் போடுறேன், அதை பார்த்து தமிழில் எழுதிக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவருக்கான ஒரு அதிகாரம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் 340 அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்போது ஏதாவது ஒரு ஓபிசி அப்படின்னு ஒரு கேஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ஓபிசியில் பிசி எம்பிசின்னு எல்லாருமே இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குது. அதனால பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் ஒரு கமிஷன் ஒன்று போடுறாரு. அவர் வந்து ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஒரு தலைவர், ஒரு 3 மெம்பர்லாம் இருக்க மாதிரி, ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாரு. அந்த கமிஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி
ரிசர்வேஷன் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க தானே, இவங்களில் ஏழ்மையான மக்கள் இருக்காங்களா, இன்கேஸ் ரிசர்வேஷன் கொடுத்தா இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்துடுவாங்களா, இப்படிலாம் யோசித்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி போடப்பட்ட ஃபஸ்ட்டு கமிட்டி தான், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னா 1953 வருஷம் போட்டிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுங்கிறது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1953 வருடம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இது யாரோட தலைமையிலன்னா காக்கா கலேல்கர், காக்கா கலேல்கருங்கிற ஒருத்தருடைய தலைமையில் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. காக்கா கலேல்கர், இது கமிட்டி பேரே காக்கா கலேல்கர் கமிட்டின்னு சொல்லலாம். இதை இந்த கமிட்டியை தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக ரீதியாகவும் எக்கானமிக்கல், அதாவது சோஷியோ அண்ட் எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்னது, சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்தியா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் அனலைஸ் பண்ணி 1955 வருஷத்தில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கிட்ட. ஒரு அறிக்கை ஒன்று கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70% இந்திய மக்களுக்கு, புரியுதா, 70% இந்திய மக்கள் ஒடுக்கப்பட்டோராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளாக இந்தியாவில் மட்டும் 70% பீப்புள் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணிக்க மாட்டோம். புரியுதா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக ஒரு கமிட்டி போட்டாங்க. அவங்களோட சாட்டிஸ்ஃபைடாக இல்லாததுனால செகண்ட் பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இது வந்து எப்போ போடுறாங்கன்னா 1979 போடுறாங்க. 1979 இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு ஒன்று 1979 போடுறாங்க. இதை போட்டது யார் அப்படின்னா இந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அதாவது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய். இந்த மொரார்ஜி தேசாய்ங்கிறவர் தான், இந்த பிரைம் மினிஸ்டர் தான் இந்த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாரோட தலைமையிலனா பிபி மண்டல் அப்படின்னு ஒருத்தரோட தலைமையில். இது அதனால பிரபலமாக இதை வந்து மண்டல் கமிஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. மண்டல் கமிஷன் அப்படின்னும் இதை சொல்கிறதுக்கு நேம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ பிபி மண்டல் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த கமிட்டி போடுறாங்க, சேம் அதே தான், சோஷியலி எக்கானமிக்கலி அப்படிங்கிற முறையில் பேக்வேர்டாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காக்கா கலேல்கர் 1953, அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1955. ரெண்டாவதாக போட்டது 1979. அவங்க யார் சேர்மன்னா பிபி மண்டல். இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா 1980 வருஷம், அடுத்த வருஷமே. 79 கமிட்டி போட்டிருக்காங்க, 80 வருஷம் இவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. இவரோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிபி மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 3743 ஜாதிகள், 3743 ஜாதிகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3743 ஜாதிகளை சொல்கிறாரு. அதாவது 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 1931 பாப்புலேஷன் சென்சஸ் படி இந்த 1931 எடுத்த பாப்புலேஷன் சென்சஸ் படி 52% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். ஏன்னா இத்தனை பேரும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கைக்கு எல்லா வகையிலையுமே இடஒதுக்கீடுங்கிறது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை முன்னேறிடும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இவரோட ரிப்போர்ட்டை அந்த டைமில் அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அது உடனே வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் போயிடுச்சு. 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்குது. ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாததுனால 1990 தான் இது அக்செப்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா விபி சிங்கோட கவர்மெண்ட், விபி சிங்குங்கிறவர் பிரைம் மினிஸ்டராக வருவார் பிரதமராக, அவரோட பீரியடில் தான் இது அக்செப்ட் ஆகுது.
அவர் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறார். யாரோடது? பிபி மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட்டை விபி சிங் கவர்மெண்ட், அவரோட அரசாங்கம் 1990 விபி சிங் அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது மண்டல் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 27% இடஒதுக்கீடுங்கிறது அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதா? அப்போ 27% ரிசர்வேஷன் பேக்வர்ட் கிளாஸ்க்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு முதல்ல சொன்னது யாருன்னா மண்டல் கமிஷன் தான். அந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை யார் வந்து அரசாங்கத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தினாங்கன்னா விபி சிங் கவர்மெண்ட் தான். புரியுதா? இந்த விபி சிங் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு 27% அப்படிங்கிற ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. இப்போ புரியுதா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமா, இந்தியாவோட ரிசர்வேஷன் ஓபிசிக்கு 27, எஸ்சி 15, எஸ்டி வந்து 7.5ன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த 27 ஆட் ஆகுது. இப்போ 49.5% டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சு? இந்த 49.5% வரை இன்க்ரீஸ் ஆனது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? அவங்க கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து வர்றது யாருன்னு நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஏன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நரசிம்மராவ் கவர்மெண்ட் 1991. புரியுதா? அவருக்கு அப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் 1991 வந்து வேற ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, நரசிம்மராவோட கவர்மெண்ட் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓபிசிக்கு இப்போ 27% கொண்டு வந்தீங்க இல்லையா அந்த விபி சிங்கோட கவர்மெண்ட்டில், அந்த 27% அதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அதாவது 2 சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க இந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட். என்ன அப்படின்னா 27% ஓபிசி ரிசர்வேஷனில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மொத்தமாக இருக்கக்கூடியதில். பட் அப்படி கொடுத்தாலும் அதுலேயுமே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்கள்ல ஒரு சிலர், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ரிச் பீப்புள் இருப்பாங்க, ஆவரேஜ் பீப்புள் இருப்பாங்க, லோ மிடில் கிளாஸ் இருப்பாங்க, மிடில் இப்படி இருப்பாங்க. அந்த லோயராக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்க, இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஜாபில். இடபிள்யூஎஸ்னால் என்னது? எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷனுங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. புரியுதா? இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷனுங்கிறது கொடுக்கணும்னு சொன்னது ஃபஸ்ட்டு இவங்க தான். அதுக்கு அடுத்தது ஒரு கேஸ் நடக்குது. இப்போது இந்த 2 விஷயத்தை இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடக்குது 1992. இந்திரா சகானி அப்படின்னு ஒரு கேஸ். இந்திரா சகானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்திரா சகானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1992. அதாவது இந்திரா சகானிங்கிறவங்க யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கேஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க ஒரு கேஸ். இந்தியாவுடைய ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட மெயின் மோட்டோ அப்ஜெக்டிவ், இந்த கேஸ் எதுக்காக போடுறாங்கன்னா, ஆர்டிகல் 16(4) இருக்கு இல்லையா, நம்ம படித்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஆர்டிகல் 16 ஆர்டிகல் 16 4ன்னு ஒரு ஆர்டிகல் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஆர்டிக்கலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னென்னா, இந்த ஆர்டிக்கலை நல்லா தெளிவாக ஆராயணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னது, ஆர்டிகல் 16(4) எதை பற்றி பேசுது அப்படின்னா, எந்த ஒரு ஜாதியினருக்கும் அரசாங்கம் நினச்சா என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 16(4). பட் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசித்து நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸில் வந்து அப்ஜெக்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்திரா சகானி கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க.
இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்திரா சகானி கேஸோடது, நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, 27% ஓபிசி ரிசர்வேஷனில் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டு இந்த கேஸில் நடந்தது, நீங்கள் ஏன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு போயிட்டு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அந்த ஜாதியில் ஓபிசியில் இருக்கிற எப்படி சொல்கிறது, ஓபிசியில் இருக்கிற கொஞ்சம் ஹையர் அஃபிஷியலாக இருப்பாங்க, அதனால் பணக்காரங்க ப்ளஸ் வந்து ஒரு க்ரீமி லேயர்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா க்ரீமி லேயர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து குரூப் 1 லெவல் குரூப் 2 லெவல்லாம் ஜாபில் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து ரிசர்வேஷன் எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம க்ரீமி லேயர்னு சொல்லுவோம். ப்ளஸ் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த உயர் ஜாதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் சொல்லியிருப்பாங்க நரசிம்மராவ் கவர்மெண்ட்டு. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த 27% ரிசர்வேஷனில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு, அதை வந்து இவங்க நிராகரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவங்க சொன்ன அந்த சேஞ்சஸை வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க இந்திரா சகானி கேஸில். அதுக்கடுத்து 27% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, அக்செப்டட் வித் சம் கண்டிஷன், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பட் ஆனால் சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓபிசியில் இருக்கக்கூடிய அந்த 27% கொடுக்குறோம் இல்லையா, அது ஓபிசியில் க்ரீமி லேயரை தவிர்த்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. க்ரீமி லேயர்னால் டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸாக இருக்கவங்க, கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிடணும். மீதி இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் 27%ங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் இருக்கணும்னா அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? ரிசர்வேஷனுங்கிறது அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கணுமே தவிர ப்ரமோஷனில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, இடஒதுக்கீடுங்கிறது பணியை வந்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த பதவி உயர்வுலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடுங்கிறது இன்கேஸ் ஆல்ரெடி இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனில் கொடுத்துருந்தா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் ஆல்ரெடி ப்ரமோஷனில் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே அதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும், அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து கீழே இறக்கி ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த 5 வருஷம்னா இப்போ கேஸ் நடந்தது 1992, 1997க்குள்ளே, பிஃபோர் 1997க்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஆல்ரெடி ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தா அதை ரிமூவ் பண்ணிடணும் 1997க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட்டும் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சில கண்டிஷனை தாண்டி, சம் சுச்சுவேஷனை தாண்டி 50%க்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிசர்வேஷன் இந்த கேஸில். ஆனால் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது ப்ரெசண்ட்டாக? 69% ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 50%க்கு மேலே ரிசர்வேஷனே போகக்கூடாதுன்னு சொல்லுது. பட் அப்படி பார்த்தா இந்தியாவோட ரிசர்வேஷனே 59.5% தான். அதனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளஸ் இன்னொரு ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த வருஷம் வந்து இந்த கேஸ்ட்டுக்கு இத்தனை வேக்கன்சின்னு சொல்லி ரிசர்வேஷன் படியாக பிரித்து எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது எஸ்சியில் வந்து 500 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த 500 போஸ்ட்டில் 450 போஸ்ட்டு தான் வந்து ஃபில் ஆச்சு. மீதி 50 பேருக்கு ஆள் இல்லைன்னா அந்த 50 போஸ்ட்டை அடுத்த வருஷம் தான் எடுத்துன்னு போயிட்டு அடுத்த வருஷத்தில் வர்ற ஜாப் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதில் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொசீஜர். இந்த வருஷமே திரும்ப இன்னும் ஒரு 50 பேரை கூப்பிட்டு அதை ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபைனலான சொல்கிறேன் இவங்களோட ஜட்ஜ்மெண்ட். மொத்தமாக 6 ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பேன். பட் இது எதுவுமே நமக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை இவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த கேஸ் எப்போ நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ப்ளஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் முக்கியத்துவம் அப்படின்னா அந்த ப்ரமோஷனில் ரிசர்வேஷனுங்கிறது கொடுக்கக்கூடாது. அது வந்து இன்கேஸ் கொடுத்துருந்தாலும் 1997 வரைக்கும் தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அடுத்த 5 வருஷம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தெரியணும். அதை தாண்டி நீங்கள் பெருசாக டீப்பாக இதில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பட் அதுக்கு அடுத்தது ராம்நந்தன் பிரசாத் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. ராம்நந்தன்
ராம்நந்தன் பிரசாத் கமிட்டி. இந்த கமிட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா 1993 ராம்நந்தன் பிரசாத் கமிட்டி 1993 வருஷத்தில் போடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை ஃபஸ்ட்டு இவங்க போட்டது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஓபிசியில் க்ரீமி லேயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம வந்து இந்திரா சகானி கேஸில் சொல்லிட்டாங்க. எப்படி அந்த க்ரீமி லேயரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. புரியுதா? யாரெல்லாம் வந்து க்ரீமி லேயர், எந்தெந்த ஜாபில் இருக்கிறவங்களாம் க்ரீமி லேயர், அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கமிட்டியே போட்டிருக்காங்க. புரியுதா? அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1993 ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறது என்னென்னா, நான் க்ரீமி லேயர்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் க்ரீமி லேயர்ஸ் மட்டும்தான் ரிசர்வேஷனுங்கிறது எடுக்க முடியும், அதர்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாது க்ரீமி லேயர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்களோட ரிப்போர்ட் படி. அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட் வந்து ராம்நந்தன் பிரசாத்தோடைய கமிட்டியில் தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னாலும் இயர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது. அதுக்கடுத்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்னே ஒன்று உருவாக்குறாங்க. புரியுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, NCBCன்னு சொல்லுவாங்க அதை, நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லலாம், நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னா இது ஒரு அமைப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எந்த வருஷம் உருவாக்குறாங்கன்னா 1993 வருஷம். ரொம்ப முக்கியம், 1993 வருஷம் இதை உருவாக்குறாங்க. உருவாக்குனப்போ இது ஒரு சட்டபூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இது அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது, இது ஒரு அரசியலமைப்பு உறுப்புன்றது கிடையாது, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சட்டபூர்வமான அமைப்பு, ஏதோ ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, அதனால சட்டபூர்வ அமைப்பு. புரியுதா? ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டபூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு வந்து சட்ட அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சட்ட அந்தஸ்துனா என்ன சொல்லலாம்னா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு ஒன்று உருவாகுது. இது உருவானப்போ இது வெறும் ஸ்டாச்சுட்டரி பாடி தான் 1993. பட் ஆனால் 102வது 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டியூஷனில் 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடக்குது. எப்போன்னா 2018, 2018 தான் இதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைக்குது. அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடியிலேருந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக மாறினது எப்போ அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பாடினா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும், அப்போ தான் அது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு நம்ம சொல்ல முடியும். இது எப்போ கான்ஸ்டியூஷனல் பாடியாக மாறுச்சுன்னா 102nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். புரியுதா? அப்போது இதுக்கு கான்ஸ்டியூஷனல் பவர் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. எப்போ? 102வது சட்ட திருத்தம் 2018, 102வது சட்ட திருத்தம் 2018 இதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இந்த அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்ச உடனே இதுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் கொடுத்தாங்க அப்படின்னா, இது கொடுத்ததுனால தான் இதுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்துங்கிறது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 338B. புரியுதா? இந்த கமிஷனுடைய ஆர்டிக்கல் என்னென்னா 338B. 338Bங்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், NCBC அப்படின்னு சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். NCBC. அதுக்கு அடுத்து இப்போது இதோட சேர்மன், இதோட ஃபஸ்ட்டு சேர்மன் 1993 உருவாக்கியிருப்பாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இதோட ஃபஸ்ட்டு சேர்மன் யார், ப்ரெசண்ட் சேர்மன் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னா
பகவான்லால் சாக்னி அப்படின்னு ஒருத்தர். பகவான்லால் சாக்னி இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மன், முதல் தலைவர். என்சிபிசியோட முதல் தலைவர் பகவான்லால் சாக்னி. ப்ரெசண்ட் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர். ஸ்ரீ ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகிர் இவர் தான் வந்து ப்ரெசன்ட் சேர்மன், என்சிபிசியோட ப்ரெசன்ட் சேர்மன். அதே மாதிரி இது நேஷ்னல் கமிஷன் இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் கமிஷன் ஒன்றும் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாடு ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். தமிழ்நாடு ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், TNSBC அப்படின்னு சொல்லாத. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1993. சேம் இதுவும் 1993. 1993 இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா கே சண்முகம். இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து கே சண்முகம். ப்ரெசன்ட் சேர்மன் இப்போ இருக்கிறவர் யாருன்னா வி பாரதிதாசன். வி பாரதிதாசன் ப்ரெசன்ட் சேர்மன். ஃபர்ஸ்ட் முதல் தலைவர்னா கே சண்முகம். இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய தலைவர் யாருன்னா வி பாரதிதாசன். அடுத்தது நம்ம இப்போ இந்த 102வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, 102 என்சிபிசிக்கு அதுதான் கான்ஸ்டியூஷனல் பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பார்த்தோம்ல. அதோட ஆர்டிகல் 338B அப்படின்னு சொல்லிட்டு அந்த 102 அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு ஆர்டிக்கலையும் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 102 அமெண்ட்மெண்ட் ஆக்டோடைய ஆர்டிக்கல் மொத்தமாக 2, 338B ஒன்றும் 342Aன்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. 342A இதுவும் அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால இதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு ஜாதியை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கு அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் தான் 342A. புரியுதா? வேணா எழுதிக்கோங்க இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு எம்பவர்ஸ் பிரசிடென்ட் டு ஸ்பெசிஃபை, எம்பவர்ஸ் President to specify socially and educationally, empowers President to specify socially and educationally backward class in, socially and educationally backward class in various states and UTs. புரியுதா? அதாவது எந்த சாதியினரையும் அல்லது இல்லை டைரக்டாக எப்படி எழுதிக்கோங்க, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோர் என எந்த சமூகத்தினரையும் அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. புரியுதா? சமூக மற்றும் கல்வி ரீதியாக எந்த சமூகத்தினரையும் பின்தங்கியோர் என அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதுக்கடுத்து 77வது சட்ட திருத்தம் போட்டுக்கோங்க. 77th Constitutional Amendment Act. Constitutional Amendment Act 1995, 1995.
77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995 1995 இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 கிளாஸ் 4A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. 16க்கு கீழே 4Aன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பதினாறில் 4A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலம், நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மாநிலம் ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4A எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு மாநிலம் எந்த சமூகத்தினரையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் நம்ம சொல்கிறோம்ல, அதில் எந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரையும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கலாம், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் இது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4A. The state is not prevented from making any provision. The state is not prevented from making any provision for reservation in matters of promotion. புரியுதா? in matters of promotion. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு யாருக்கு வேணாலும் எந்த கேஸ்ட்டுக்கு வேணாலும் வழங்குறதுக்கான பவர் அந்தந்த மாநிலத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் தான் 16 கிளாஸ் 4A. இதுக்கப்புறம் உடனே கொஞ்ச நாள்லேயே இதை திரும்பவும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 85வது சட்ட திருத்தம், 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். 85th அமெண்ட்மெண்ட் வந்து 2001 நடக்குது. 85வது சட்ட திருத்தம் 2001 நடக்குது திரும்ப. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 16 கிளாஸ் 4Aல இன்னும் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதே ஆர்டிக்கலில் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதே ஆர்டிக்கலில் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரமோஷனில் இந்த பதவி உயர்வில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கான்சீக்வன்சியல் சீனியாரிட்டிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. கான்சீக்வன்ஷியல் சீனியாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வயது மூப்பின் அடிப்படையில், அது வயது மூப்பு இருக்கு இல்லையா, ஏஜ் பொறுத்து, ப்ளஸ் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, இது இருக்கும் இல்லையா, ப்ரமோஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மூப்பின் அடிப்படையிலையும் அவங்கள வந்து பணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப மேஜர். மூப்பு அடிப்படை, இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. பணி மூப்பின் அடிப்படையில், கான்சீக்வன்சியல் சீனியாரிட்டி, பணி மூப்பின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த அமெண்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது இன்னொரு கேஸ் நடக்குது. எம் நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. எம் நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் நடக்குது. எம் நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் 2006 நடக்குது. எம் நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் 2006 நடக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 16 கிளாஸ் 4Aவை பற்றி தான் பேசியிருக்காங்க. இதுலேயும் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 16 கிளாஸ் 4Aங்கிற ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் கரெக்டு தான். கான்ஸ்டியூஷனில் இது பண்ண அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான விஷயந்தான், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்போ வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4Aவை வேலிடான ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், இது செல்லுபடி ஆகும், இந்த ஆர்டிக்கல்ங்கிறது செல்லுபடி ஆகும்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால்
அந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால், மூப்பு அடிப்படையில் ரிசர்வேஷன் ப்ரமோஷனில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு சில கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கண்டிஷன்னா, இப்போ வந்து ஒரு எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ வந்து சோஷியலி எக்கானமிக்கலி பேக்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோன்னா, அவங்க கன்ஃபார்மாக சோஷியலி அல்லது எஜுகேஷ்னலியோ பேக்வேர்டாக கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கணும். அரசாங்க உயர் பதவியில் வந்து எல்லாரும் வந்து மேல் ஜாதிக்காரனே இருக்கான், எஸ்சி எஸ்டியில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டியும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மற்றபடி போதுமானது, வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த ஆர்டிக்கல் வந்து வேலிடான ஒரு ஆர்டிக்கல் தான், இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று நடக்குது. என்னது அப்படின்னா 81வது சட்ட திருத்தம், 81st அமெண்ட்மெண்ட். இதே எப்படின்னா 2000 நடக்குது. 81வது சட்ட திருத்தம் 2000 நடக்குது. இந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா 16 கிளாஸ் 4Bன்னு ஒரு ஆர்டிக்கல் கொண்டு வராங்க. 16 கிளாஸ் 4B புதுசாக வந்து 16ல் 4Bன்னு ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வராங்க. இப்போது இந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னா, இப்போ எஸ்சி எஸ்டிக்கு இந்த ஆர்டிக்கலை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு சில போஸ்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஒரு 1000 போஸ்ட்டை வந்து எஸ்சி எஸ்டி இந்த வருஷம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 750 போஸ்ட் தான் இந்த வருஷம் ஃபில் ஆச்சு. மீதி வந்து ஒரு 250 போஸ்ட் இருக்குன்னா அதை இந்த வருஷம் ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ காசு கொடுத்து பண்ணுறதுக்கோ இல்லை திரும்பி புதுசாக ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து பண்ணுறதுக்கோ உரிமை கிடையாது. அந்த மீதி இருக்கிற 250 போஸ்ட்டையும் அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷனுக்கு கொண்டு போய் அடுத்த வருஷம் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 16 கிளாஸ் 4Bங்கிற ஆர்டிக்கல் பேசுது. தட் மீன்ஸ் என்னென்னா, எஸ்சி எஸ்டிஸோடைய அசைன்டு அன்ஃபில்டு போஸ்ட் கேன் பி லீட் டு கேரியிங் ஓவர் டு த நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிகளுக்கு ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்கள், ஒதுக்கப்பட்ட நிரப்பப்படாத காலி பணியிடங்கள், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிரப்பப்படாத காலி பணியிடங்கள், அடுத்த ஆண்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும். SC STs assigned unfilled post can be lead to carrying over to the next year அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாக இந்தியாவோட ரிசர்வேஷனை பற்றியும் அது என்னென்னு எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன், நம்ம தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஸோ தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் சிஸ்டம் போட்டுக்கோங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு முறை. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அவங்களில் இருந்தது இப்போது நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிராமின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. வெறும் 3% மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பிராமின்ஸ் என்ன பண்ணுறாங்க, 96% கவர்மெண்ட் ஜாபை எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு எதிராக 1916வது வருஷம் ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகுது. அது சில்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. SILF சில்ஃப். ஓகே, அப்போ 1916ல் என்ன ஆகுது அப்படின்னா சில்ஃப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சில்ஃப் அப்படின்னா என்னென்னா சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சில்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் பிராமின்ஸ் அசோசியேஷன், அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு
அவங்கள வந்து நம்ம மாநிலத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் பிற்காலத்தில் 1917 வருஷத்தில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறிடுச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்னது? நீதி கட்சின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரியலையா நீதி கட்சினா என்னன்னு? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்னன்னு? எனிவன்? ஜஸ்டிஸ் பார்ட்டினா இதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, நீதி கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கட்சி வந்து நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்களுக்காகவே தொடங்கப்பட்டுச்சு. இந்த கட்சி 1917 என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நான் பிராமின்ஸ்க்காக தனியாக வந்து ஒரு இடஒதுக்கீட்டு முறையை வந்து கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 1921, 22 அந்த பீரியட்லேயே கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் 1927 ஒரு கெசடாக வந்துச்சு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம 1951 வரைக்கும் 1951 வரைக்கும் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம இந்தியாவோட ரிசர்வேஷனாக வெறும் 15%, 7.5% தான் இருந்துச்சு. அப்புறம் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் படி 27% ஆட் பண்ணி மொத்தமாக 49.5 ஆச்சு. 2019 இடபிள்யூஎஸ்க்கு 10% ஆட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு? மொத்தமாக நமக்கு இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ வந்துச்சு? 59.5% அப்படிங்கிறது வந்துச்சு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ கரெக்டாக தான் இடபிள்யூஎஸ் எழுதுனீங்களா கடைசியாக? இடபிள்யூஎஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுனால நான் அதை கிளாரிட்டியாக கொடுக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இடபிள்யூஎஸ்ங்கிறது 10% எப்போ கொடுக்குறாங்கன்னா 103வது சட்ட திருத்தம், 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அந்த இந்தியாவுடைய ரிசர்வேஷன்லேயே இது எழுதிக்கோங்க. இடபிள்யூஎஸ் 10%ங்கிறது 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவோட ரிசர்வேஷன் 59.5% மாறி இருக்கும். எப்போங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த 10%ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் என்ன பண்ணியிருக்கோம்னா 15 Class 6ன்னு ஒரு ஆர்டிக்கலையும் 16 Class 6ன்னு ஒரு ஆர்டிக்கலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 15 Class 6ன்னு ஒரு ஆர்டிக்கலும் அடுத்தது 16 Class 6, இந்த 2 ஆர்டிக்கலும் இந்த இடபிள்யூஎஸ் 10% பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதுதான் ஆர்டிக்கல். இதோட நமக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். அந்த கேப்பில் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு கீழே வந்துடுங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங்கில் 1951 அந்த டைம்லலாம் எவ்வளோ ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா பிசிக்கு 25%, பிசிக்கு வந்து 25% தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி 2 பேருக்கும் சேர்ந்தே 15% தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். பிசிக்கு 25, எஸ்சி எஸ்டிக்கு 15, மொத்தமாக 40%. இதுதான் ரிசர்வேஷன் அப்படின்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் இது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அங்கே எப்படி இந்தியாவில் ஃபஸ்ட்டு காக்கா கலேல்கரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன் சட்டநாதன் கமிஷன் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. ஏஎன் சட்டநாதன். இந்த கமிஷன் எப்போனா 1969 டிஎம்கே கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ஒரு கமிஷன். ஏஎன் சட்டநாதன் கமிஷன், ஏஎன் சட்டநாதன் ஆணையம் 1969 போடப்பட்ட கமிட்டி. இது 1969ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒரு கமிட்டி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் அவர்களால் போடப்பட்டுச்சு. புரியுதா? 1969 கருணாநிதி அவர்களால் போடப்பட்ட கமிட்டி தான் ஏஎன் சட்டநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக? இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இதோட நோக்கம் என்ன? இந்த கமிட்டி போட்டதுக்கான நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர்களோட நிலையை ஆராய்கிறதுக்காக இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க. டு எக்ஸாமைன் த பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ்
பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எக்ஸாமைன் த பொசிஷன் ஆஃப் டிஎன்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோருடைய நிலையை ஆராய்வதற்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி 1970 தன்னோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அறிக்கையை வந்து 1970 சப்மிட் பண்ணுறாங்க. 1969 போட்டு 70 தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிசிக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் 25% தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அங்கங்கே பாக்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கணும். நான் எப்படி பாக்ஸ் போட்டனோ அந்த மாதிரி, புரியுதா? இப்போது இவங்க வந்து பிசியை என்ன பண்ணிட்டாங்க, 31% மாற்றிடுறாங்க. அப்போ இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பிசிக்கு வந்து 31% மாறுது. அடுத்து எஸ்சி எஸ்டிக்கு என்னவா மாறுது அப்படின்னா, எஸ்சி ஆர் எஸ்டி இவங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% மாறுது. மொத்தமாக இப்போ எவ்வளோ இருக்கும், 49% இருக்கும், 49%. இதுதான் இந்த டைமில் இருந்த ரிசர்வேஷன். எப்போ 1970s இருந்த ரிசர்வேஷன். அதுக்கு அடுத்தது ஒரு கேஸ் நடக்குது. அசோக் குமார் தாகூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் வேண்டாம், சரி என்ன நோட் பண்ணிக்கோங்க, அசோக் குமார் தாகூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அசோக் குமார் தாகூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2008 நடந்த கேஸ் இது. அசோக் குமார் தாகூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடக்குது. இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம மண்டல் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, 3743 ஜாதிகள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் என்எஸ்எஸ்ஓன்றவங்களோட ரிப்போர்ட் படி 3743 ஜாதினா 52% இவர் சொல்கிறாரு. பட் ஆனால் 42% தான் அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்எஸ்ஓ ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இவங்க சொன்ன ரிப்போர்ட்டே தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 Class 5 ஒரு ஆர்டிக்கல் வந்து அதை வந்து ரீஎக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து பேசுது. அது என்ன 15 Class 5 ஆர்டிக்கல் அப்படின்னா 93வது சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 93rd Amendment 93rd Amendment Act 2005 93வது சட்ட திருத்தம் 2005 புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 15(5). இந்த ஆர்டிக்கல் 15(5) என்ன சொல்லுது அப்படின்னா, empower the government to create special provision for the advancement of socially educationally backward class admission to educational institutions. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், admission to educational institutions. அதாவது எந்த ஒரு சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய எந்த ஒரு ஒடுக்கப்பட்டவர்களையும் அல்லது ஜாதிகளையும் அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் நிதியுதவி இடஒதுக்கீடு வழங்க அதிகாரம் அளிக்கிறது.
இடஒதுக்கீடு வழங்க அதிகாரம் அளிக்கிறது. அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் ப்ரைவேட் காலேஜில் அதாவது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிசர்வேஷன் படி உள்ளே போக முடியுமா, இல்லை ப்ரைவேட் காலேஜ்லேயும் போக முடியுமா? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ப்ரைவேட் காலேஜில் நம்ம வந்து ரிசர்வேஷன் வச்சு சீட் வாங்க முடியுமா? நான் எஸ்சி, எனக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு உங்கள் காலேஜில் வந்து சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க அப்போ, எஸ் ஆர் நோ? ப்ரைவேட் காலேஜில் உங்களால் ரிசர்வேஷன் படி சீட்டு வாங்க முடியுமானா முடியும். புரியுதா? ஸோ முடியும், கண்டிப்பாக முடியும். அதுதான் இந்த 15ல் 5வது ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதியை வச்சு, அவங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களால ரிசர்வேஷன் எனக்கு இவ்வளோ கவர்மெண்ட்டில் இருக்குது, அதை உங்கள் காலேஜில் கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். புரியுதா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் இந்த ரிசர்வேஷன் கிடையாது. கவர்மெண்ட்டோட நிதியுதவி பெறக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கும் தான். ப்ளஸ் அவங்க மட்டும் கிடையாது, நிதியுதவி பெறாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் தான். பட் இதை பற்றி இன்னும் டீப்பாக வந்து இன்னொரு கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேஸில் இவ்வளோதான் முடிஞ்சது. அந்த கேஸ் முடிஞ்சது. 93rd அமெண்ட்மெண்ட் 2005 ஆர்டிகல் 15+5 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அந்த அமெண்ட்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பிஏ இனாம்தார்னு ஒரு கேஸ் இருக்குது. பிஏ இனாம்தார் வெர்சஸ் பிஏ இனாம்தார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஏ இனாம்தார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ். ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2005 நடக்குது. சேம் அந்த அமெண்ட்மெண்ட் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே இந்த கேஸ் நடக்குது. புரியுதா? இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம்? சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ பின்தங்கிய எந்த ஒரு மாணவனுக்கும், எந்த ஒரு கேஸ்டில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்கள்லையோ இல்லை அரசாங்க நிதியுதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லையோ என்ன பண்ண முடியும்? ரிசர்வேஷனை வச்சு சீட்டு வாங்கிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அது வந்து அரசாங்கத்தோட நிதியுதவி பெறாத நிறுவனமாக இருந்தாலும் நம்மளால் சீட்டு வாங்கிக்க முடியும். பட் என்னன்னா, அந்த அரசாங்க நிதியுதவி பெறலை அப்படின்னாலும் இல்லை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் அது மைனாரிட்டியுடைய கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? வித்தவுட் மைனாரிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஆர்டிக்கலில் ப்ராக்கெட் போட்டு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் மைனாரிட்டிஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, இவங்க மைனாரிட்டிஸ்னால் யார்? நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, அந்த ஜைனிஸ்ட்டு, புத்திஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் தான் மைனாரிட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்போ ப்ராக்கெட்டில் சிறுபான்மையினர்களால் நடத்தப்பெறும் கல்வி நிறுவனங்கள் தவிர அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. மற்ற எந்த மாதிரியான கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுத்து தான் ஆகணும் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்து. பட் ஆனால் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் தவிர அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனாம்தார் கேஸில் சொன்னது. சிறுபான்மையினருக்கு நம்மளால் ரிசர்வேஷன் அவங்களோட கல்வி நிறுவனங்களில் மற்ற ஜாதி மதத்தினர் போயிட்டு வந்து கேட்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே, நம்ம வந்து பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி போதுமானது. ஏன்னா நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுவே நம்ம ஒரு மாதிரி கேராக இருக்கும் இந்த டாப்பிக்கு. இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு சில கேள்விகள் நம்ம உங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதி கொஞ்சம் இருக்குது, இன்னுமே பாதி இருக்குது, அதை நம்ம வந்து நாளைக்கு பண்ணிடலாம். இன்னுமே நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது ரிசர்வேஷனில், அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ரிசர்வேஷனில்?